கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி கருப்பு திரைப்படத்தை தடை செய்ய கோரி வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான விவரங்களுடன் கூடிய விவரம் வெளியாகியுள்ளது. அதில் திரைப்படத்தில் நடித்துள்ள தலைமை நீதிபதி கதாபாத்திரம் ஊழல்வாதியாகவும், தொழில் நெறிமுறையற்ற வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் மீது அளவற்ற அதிகாரத்தை செலுத்துவதாக அமைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட நீதிபதிகள், நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது என்றும், ஊழல் நீதிபதிகள் இருந்தார்கள், இருக்கவும் செய்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதிகளை புனிதமானவர்களாக கருத வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ள நீதிபதிகள், நீதித்துறையில் ஊழல் என்ற கூற்றுகளை முழுமையாக ஆதரிக்க மறுக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். நீதித்துறை ஊழல் நிகழ்வுகளை அறிவோம், எதிர்கொண்டும் இருக்கிறோம். குறிப்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சில உறுப்பினர்களுக்கு ஊழல்வாதிகளுடன் தொடர்பில்லாமல் நீதித்துறையில் ஊழல் நிகழ முடியாது என்றும், ஊழல்வாதிகளை பிடிப்பதற்கு நிலைமையை உரிய முறையில் கையாள்வதற்கும் உயர்நீதிமன்றத்தின் விழிப்புணர்வு கண்காணிப்பே ஆதாரமாக விளங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிறப்பு திரையிடலையும் ஏற்பாடு செய்யுமாறு தயாரிப்பாளரிடம் கேட்காமல் கருப்பு படத்தை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் பார்த்துள்ளார். ஒரு நெறிமுறையற்ற வழக்கறிஞர்களுக்கும் ஊழல் நீதிபதிக்கும் இடையிலான தீய கூட்டணியை கொண்ட கருப்பு திரைப்படத்தில் நீதித்துறை அமைப்பு மிகைப்படுத்தி சித்தரிக்கப்பட்டுள்ளது உண்மைதான் என்றாலும், தமிழில் திரைப்படங்கள் அப்படித்தான் பார்க்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக தமிழ் சினிமாவில் எல்லாமே மிகை உணர்ச்சி கொண்டதாகவே இருப்பதால் கருப்பு படத்தையும் ஒரு தனித்துவமான படைப்பாகவே பார்க்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மனு குறித்து மேலும் கருத்து கூறிய நீதிபதிகள், ஒரு கலைஞனுக்கு அதிக செல்வாக்கு சுதந்திரமும் உண்டு என்றும், ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கு எது பொருந்துமோ அது ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு பொருந்தும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் வழங்கும் கதையில் மிகைப்படுத்துதல் தவறுகள் இருக்கலாம், அது முற்றிலும் புனைக்கதையாக இருக்கலாம், அல்லது ஒரு செய்தியை கொண்டிருக்கலாம், அல்லது பொழுதுபோக்குடன் மட்டுமே நின்று விடலாம். ஆனால் ஒரு கதையை வழங்கும் விதமும் வழங்கும் உள்ளடக்கமும் படைப்பாளியிடமே விடப்பட வேண்டும் என்றும், படைப்பாளி தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் நுழையாத வரை படைப்பாற்றல் மதிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.